Hi students, vanakkam and welcome to School of Future Medicos. 19th அன்னைக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கவுன்சிலிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றின இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் இது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2021 ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும்போது ஒரு டெஸ்ட் வெப் பேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. testug.tnmedicalonline.co.in. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்றத டம்மியாக என்ட்ரு பண்ணி நம்ம ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு வெப் பேஜ் ஒன்று இருந்தது. அந்த வெப் பேஜில் தான் ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கோம். நான் திரும்ப லாகின் பண்ணி பார்த்தேன் அந்த வெப் பேஜ் ஒர்க் ஆகுதான்ட்டு. பட் ஒர்க் ஆகலை. இங்கே ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிச்சு. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஓப்பன் ஆக போகுதுன்ட்டு. பட் ஓப்பன் ஆகலை. 2021-22 இல்லையா இது. ஸோ ஓப்பன் ஆகலை. 2022-23 செஷனுக்கு மேபி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வெப் போர்ட்டலில் லாகின் பண்ணி பார்த்தேன், எங்கேயாவது லிங்க் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. பட் தட்ஸ் ஓகே. என்கிட்ட நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் லாஸ்ட் இயர் இருக்குது. ஸோ அதை வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் அந்த வீடியோ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லுமே இருக்கும். மேபி நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபில் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாகின் அண்ட் தென் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் இருக்குது, இங்கே ரீசெட் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் ஃபர்ஸ்ட் வெப் பேஜுக்குள்ளே வந்த உடனே ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்றது தான் கிளிக் பண்ணணும். அதுதான் இங்கே கீழவும் கொடுத்துருப்பாங்க, ரீசெட் பாஸ்வேர்டு ஆன் ஃபர்ஸ்ட் லாகின். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். ஸோ இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டனை லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டன் லிங்க் ஏதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கொஷின் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம் இல்லையா கவுன்சிலிங்காக, அப்போது அதுக்கான ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒன்ஸ் என்ட்ரு பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு டம்மி ஃபோன் நம்பர் 9876543210. ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ இங்கே உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, ஜென்ரேட் ஓடிபி கொடுப்பீங்க, உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பர் வந்ததுக்கப்புறம் புதுசாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கேயும் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை காமிக்கும். அதை பார்த்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க. திரும்ப இந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே சப்மிட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் இது இருக்குது பாருங்கள். ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஒன்று, அது இதுதான். இங்கே மை இன்ஃபர்மேஷன் எனது விவரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களை பற்றி என்னது, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க, உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலானதை பார்த்துங்க, கம்யூனிட்டி பிசியா எம்பிசியா இல்லை ஓசியில் வரீங்களா, எஸ்சியா எஸ்சியா எஸ்டியா என்னவோ அது உங்களோடது கரெக்டாக இருக்கா இதில் அப்படின்னு பார்த்துங்க. உங்களோட ஜென்ரல் ரேங்க் இங்கே இருக்கும் அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் கவுன்சிலிங் ஷெட்யூல்லே இதை கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான கொஷின் தான் இது. நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் preferred district 1, preferred district 2, preferred district 3. அதாவது நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்களா. ஸோ உங்களுக்கு எந்த மெடிக்கல் காலேஜில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மேபி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்டும் வரும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்தாகணும். அதை நீங்கள் பார்த்து கொடுத்துடுங்க. அண்ட் தென் கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஆக்சுவலி இது 2021
2022க்கான டெஸ்ட் போர்ட்டல். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும்தான் இருந்தது, ஒரு 500 rupees. பட் இந்த டைமு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீ கிடையாது. ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட்னு எதுவும் கிடையாது, கவர்மெண்ட் ஃபீ ஃபார் MBBSக்கும் கிடையாது, BDSக்கும் கிடையாது. ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு ஒரு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மேபி இந்த வருஷம் இந்த இடத்துல அதுக்கான லிங்க் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு செக் பாக்ஸ் மாதிரி இங்கே கொடுக்கலாம். அதாவது do you want to participate in self financing colleges அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே பேஜ் ஓப்பன் ஆகும். இந்தியன் பேங்க், SBI, நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட SBI அக்கௌண்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல தேவை கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் பேமெண்ட் கேட்வே தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கிட்டு பேன்றதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்றதை காமிக்கும். இங்கே 500ன்னு காமிக்குது இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறேன், 2022-23 அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கிறதுனால அந்த லிங்க் முன்கூட்டியே வரலாம். அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிடும் போது அப்போ இங்கே அமௌண்ட் அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குதுன்றத நம்ம லாகின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா நானே லாகின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. பட் இது டெமோ பர்பஸ்க்காக சொல்கிறதுனால நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் முன்ன பின்ன இங்கே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். யூ கேன் யூஸ் யுவர் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் பண்ணலாம், இல்லை UPI யூஸ் பண்ணலாம். டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள், பே நவ் கொடுங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு காமிக்கிறது பாருங்கள். இங்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டதுக்கான கன்ஃபர்மேஷன், இதை பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை பிரிண்ட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் இன்கேஸ் லாக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப லாகின் ஆகிட்டு இந்த பேஜுக்கே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் ஹியர் டு ஆட் மை சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, கிளிக் ஹியர் டு ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸ். ஸோ இப்போ இங்கே தான் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கான ப்ராசஸை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை தான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். யூ கேன் ஆட் 1 or more college as your choice. அதாவது உங்களுக்கு எத்தனை காலேஜ் அங்கே இருக்குதோ அத்தனையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். 10 காலேஜ் தான் எனக்கு வேணும்னா நீங்கள் 10 சூஸ் பண்ணலாம். 37 காலேஜ் கவர்மெண்ட்லேயும் இருக்கிறது எல்லாமே எனக்கு வேணும், கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் எல்லாமே எனக்கு வேணும், ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்கும் நான் அட்டன் பண்ண போகிறேன்னா நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணலாம். BD ஆஸ் பர் யுவர் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸ் த வேக்கன்ட் சீட்ஸ் இன் காலேஜ் வில் பி அலாட்டட். ஸோ உங்களோட ரேங்க், உங்களோட கம்யூனிட்டி பேசிஸில் வேக்கன்சியாக இருக்கிற சீட்ஸை பொறுத்து உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகும். And then if the seats are not vacant in colleges on your first preference, as per the subsequent preference, one of the vacant seat in the college will be awarded. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் MMCயை கொடுக்குறீங்க, செகண்ட் வந்து ஸ்டான்லி கொடுக்குறீங்க, தேர்டு வந்து கீழ்பாக் கொடுக்குறீங்க. இப்போது MMCயில் சீட் நீங்கள் வரும்போது இல்லை அப்படின்னா உங்களுக்கு MMCயில் சீட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டான்லியில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸ்டான்லியில் சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஸ்டான்லியில் சீட் இருக்குது, கீழ்பாக்கில் சீட் இருக்குது அப்படின்னா கீழ்பாக்குக்கு போக மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டான்லியில் இருக்க சீட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிகாஸ் நீங்கள் செகண்டாக வந்து ஸ்டான்லி சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த 1 2 3 4 5 ஆர்டரில் எந்த காலேஜ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகும். 1ல் சீட் இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் உங்களுக்கு செகண்ட் காலேஜ் தானே கொடுத்துருக்கீங்க, அங்கே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து வேகன்ட் சீட்ஸே இல்லை, 37 கவர்மெண்ட் ப்ளஸ் செமி கவர்மெண்ட் சேர்த்து இருக்கிற மொத்த காலேஜ்லையுமே எனக்கு சீட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைக்காது. மேபி செல்ஃப் ஃபைனான்சிங் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அதில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹவ் ரெட் தி அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டுன்னு கொடுங்க. இங்கே கீழே நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்டான திங்ஸ், ஆட் சாய்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சாய்ஸை ஆட் பண்ணுவீங்க. அது இங்கே மை சாய்ஸ்ன்னு காட்டுவாங்க. இங்கே எல்லா காலேஜும் இருக்கும். இதில் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து மை சாய்ஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ணதை ப்ரிவ்யூ பண்ணலாம், ஃபைனலாக லாக் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் சாய்ஸ் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஒரு ட்ராப் டவுன் லிங்க் தான். இங்கே இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த டிஸ்ட்ரிக்டும் காட்டும். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணலாம். கேட்டகரி, அதாவது இதில் என்ன வரும் உங்களுக்கு, கவர்மெண்ட்
செமி கவர்மெண்ட்டில் வரலாம், அண்ட் தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காட்டலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இந்த கேட்டகரியில் வரும். கோர்ஸில் ரெண்டே ஆப்ஷன் தான் வரும், MBBS BDS இது ரெண்டு இருக்குமா. இங்கே மொத்த காலேஜ் நேமும் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். இங்கே வந்து டோட்டல் ரெக்கார்ட்ஸ் காட்டுது பார்த்தீங்களா, இங்கே எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. அதில் நீங்கள் எத்தனை சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. ஸோ இப்போது ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் பர்டிகுலர் காலேஜை சூஸ் பண்ணணும். இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். OC BCன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து BC கேண்டிடேட்டாக இருந்தால், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்தோம், நான் ஒன்று பேக் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு குயிக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து BC கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இல்லையா, அதால் அவருக்கு வரும்போது OC காமிக்கும், BC மட்டும்தான் காமிக்கும், வேற எந்த ஒரு கம்யூனிட்டியும் காமிக்காது. பிகாஸ் அவர் வந்து BC கேண்டிடேட். இதே அவர் MBC கேண்டிடேட் இருந்தால் இந்த இடத்துல BC வராது, அதுக்கு பதிலாக MBC வரும். அவரே இதே கேண்டிடேட் SCயாக இருந்தால் SC காமிக்கும், BCMஆ இருந்தால் BCM காமிக்கும், SCAவாக இருந்தால் SCA காமிக்கும், இல்லை STயாக இருந்தால் ST காமிக்கும். ப்ளஸ் இந்த OC இருக்கும். பிகாஸ் ஓப்பன் காம்படிஷன்றதுனால எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபார்வர்ட் கேஸ்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அதாவது ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேட் இன் ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும், இந்த கம்யூனிட்டி கேட்டகரி காமிக்காது. ப்ளஸ் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற லே அவுட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத சொல்லிட்டேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே ஆடு கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே இந்த க்ரீன் பட்டன். ஸோ நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் கொடுங்க. இல்லை நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் காமிக்கும். கோர்ஸ் வந்து MBBS, என்ன காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஒவ்வொரு டைம் ஆட் ஆகும்போதும் இந்த இடத்துல நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் எத்தனை காலேஜ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸில் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவு டு ஆட் காலேஜஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மை சாய்ஸஸ் மட்டும். ஸோ நம்ம ஆட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து அதை என்னென்னலாம் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கோன்றத பார்க்க போகிறோம். மை சாய்ஸஸில் நீங்கள் அதுதான் பார்ப்பீங்க. இங்கே இருக்கு இல்லையா மை சாய்ஸஸ், இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நீங்கள் என்ன காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது காமிக்கும். சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இது காமிக்கும். சாய்ஸ் 1ல் நீங்கள் என்ன காலேஜ் கொடுத்துருக்கீங்க, சாய்ஸ் 2ல் என்ன கொடுத்துருக்கீங்க, அந்த ஆர்டரில் இதில் சீக்வன்ஸில் இருக்கும். ப்ளஸ் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்றது இருக்கும். அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் கோட்டாவா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குதா அப்படின்றது இங்கே காமிக்கும். அது MBBS கோர்ஸா இல்லை BDS கோர்ஸான்னு காமிக்கும். என்ன காலேஜ், இன்கேஸ் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் கொடுக்கலாம். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பார்க்குறீங்களா, இங்கே 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக இந்த ஹேண்டை இங்கே கொண்டுட்டு போனீங்கன்னா அப்படியே கிராப் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் எனக்கு பிடிக்கல, அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து அதை வந்து செகண்ட் ப்ரெஃபரன்ஸாக போட்டுட்டு செகண்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, இங்கே பார்க்குறீங்களா, இந்த மவுஸ் கர்சர் எடுத்து வந்து இங்கே வச்சிங்கன்னா நம்ம அப்படியே கிராப் பண்ணி இதை கீழே இறக்கிட்டு திரும்ப இதை கிராப் பண்ணி இப்படி மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆயிருந்தால் நான் லைவ் டெமோ காமிச்சிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஓப்பன் ஆகாதனால நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்களா 6, 7, 8ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கூட நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் கிராப் பண்ணி இங்கே போட்டால் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டேட்டா வரும். BDS, MBBS அண்ட் தென் டோட்டல் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது கவுன்சிலிங்க்கு, அதில் நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே காமிக்கும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு, இதுலேயே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு எவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க டேட்டா இங்கே இருக்கும். இதை வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு இவ்வளோ நேரத்துக்கு ஒரு OTP வந்துட்டு இருக்கும். அந்த OTPயை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இன்கேஸ் வரலைன்னா ரீசெண்ட் OTP கொடுங்க. வந்துடுச்சுன்னா OTP என்ட்ரு பண்ணிவிட்டு லாக் மை சாய்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கொடுக்கணும் நீங்கள். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கவுன்சிலிங்கோட மேஜர் பார்ட் ஆர் இஃப் நாட்
99% ஓவர் ஆயிடுச்சு பிகாஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ப்ரிஃபர்ட் காலேஜ் எதுவோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஆகிடும். ஸோ லாக் சாய்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். I declare that this is my final choice list and I am aware that after submitting I could not be change my choice list. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு, அதாவது இந்த எஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேற எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ யோசிச்சு முடிவெடுங்கன்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு இருக்கும் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடுச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இயர் 2022-23, இது வந்து 2021-22 அகாடமிக் இயர். ஸோ இந்த டேட் ஒரு டம்மி டேட் தான். இந்த இயருக்கு கவுன்சிலிங் ஷெடியூலில் கொடுத்துருக்க டேட் படி நீங்கள் போகணும். அண்ட் தென் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம MBBS போய் ஜாயின் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் பண்ணதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே டவுன்லோட் மை சாய்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த லிஸ்ட் ஃபுல்லாக இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். இது 2021-22 நடந்தது. 22-23 மேபி சில சேஞ்சஸ் இருக்கலாம். பியூர்லி இது ஒரு ஐடியாக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டெமோ தான். இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் என்ன தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி. சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. I'll see you next time.